அஸ்ஸலாமுஅலைக்கும் வெல்கம் டு ஜுல்ஷா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ரம்ஜான் டே 6க்கான ஒரு ஃபுல் வீடியோ தான். சஹர் டு இஃப்தார் வீடியோ. சஹருக்கு அன்றைக்கி மந்தி அம்மா சூப்பராக சமைச்சிருந்தாங்க. சிக்கன் மந்தி சூடாக சூப்பராக சாப்பிட்டோம். உங்களுக்கும் சிக்கன் மந்தி வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இஃப்தார் ஒர்க் பண்ணுறதுக்கு மதியானம் 3 மணிக்கு போய் இஃப்தார் ஒர்க் பண்ணோம். ஃபஸ்ட் டிஷ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. அதில் தண்ணி எண்ணெய் எதுவுமே போட வேணாம், சிக்கன் மட்டும் போட்டுக்கோங்க. சிக்கன்லேயே நம்மளுக்கு தண்ணி விடுன்றதுனால நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேணாம். நல்லா போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுலேருந்து தண்ணி நிறையா வரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக தண்ணி எல்லாம் சிக்கன்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உப்புத்தூள், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணிலாம் லைட்டாக வற்றுனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா வற்றிடும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா சிக்கனை ஆற விட்டு தனியாக பிச்சு போட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ஒரு சூப்பராக ரெடி ஆயிரும். தண்ணி நிறையாவே இருக்கும். நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். சிக்கன் ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா குக்கரில் நல்லா நாங்கள் 5-6 உருளைக்கிழங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை எடுத்து குக்கரில் போட்டு நல்லா கட் பண்ணிக்கிட்டு ஒரு உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணி போட்டாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா உப்பு போட்டு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிக்கன் நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல, அதே பேனில் ஆயில் ஃப்ரை பண்ணோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால சிக்கன் வதக்கி வச்சுருந்த பருப்பு நல்லா அதில் எவ்வளோ தண்ணியே இல்லை பாருங்களேன், இந்த மாதிரி அளவுக்கு சிக்கனை வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதே பேனில் எடுத்து நல்லா ஸ்டவ்வில் வச்சு நல்லா இதில் ஆயில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆனியன் போடணும். ஆனியன் நல்லா கட் பண்ணி அதை வெங்காயம் கட் பண்ணி அதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கோல்டன் கலர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கோல்டன் கலர் வரையும் கண்ணாடி பதம் அது வரையும் நல்லா வதக்கி எடுத்துடணும் நம்ம ஆனியனை. அடுத்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்த சிக்கன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெட் பாக்கெட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் நல்லா ப்ரெட் க்ரம்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரெட் எடுத்துக்கலாம். ப்ரெட்டில் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி நான் வச்சுக்கிட்டேன். நீங்கள் தண்ணி வைக்காமல் கூட இருக்கலாம். தண்ணி கொஞ்சோண்டு ப்ரஷ் மூலமாக வச்சுட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்கணும். உள்ளே வச்சதுக்கப்புறமா நம்ம இன்னொரு ப்ரெட்டு மேலே வச்சு திருப்பி தண்ணி வச்சு சைடெலாம் பெருசாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா எக்கில் 1 டைம் டிப் பண்ணி எடுத்துடணும். இன்னொன்று ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணால் சூப்பராக கிறிஸ்பியான ப்ரெட் பாக்கெட்ஸ் ரெடி ஆகிடும். பட் இது கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு. ப்ரெட் பாக்கெட்ஸ் குட்டியாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு. நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் டிஷ் அப்படியே அம்மா நெக்ஸ்ட்டு சஹருக்கான ஏற்பாடும் பார்த்துட்டு இருந்தாங்க. அதை நான் பெருசாலாம் கேப்சர் பண்ணலை. நம்ம அடுத்ததாக என்ன பண்ணி வச்சுருக்கோன்னா ஒரு மிக்ஸி ஜாரில்
பேலன்ஸ் இருக்க உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ப்ரெட்டு போட்டதுக்கப்புறமா மிளகுத்தூள், மிளகாத்தூள், உப்புத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா 4-5 ஓட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி நல்லா ஒட்டி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக நான் இப்போ வந்து உப்பு போட மறந்துட்டேன். நல்லா பல்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு. அதோட ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டாச்சு. நீங்கள் முன்னாடியே போட்டுருங்க. அதுக்கப்புறம் இஃப்தாருக்கும் டைம் ஆயிடுச்சு. அம்மா அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு ரெண்டுமே. கண்டிப்பாக வீட்டில் ஒன் டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததான் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிறது வந்து பால் மாதிரி உருட்டி ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா இந்த இப்படி டேஸ்டியான சிக்கன் பால்ஸும் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா இந்த பவுல் ஆக்கிறதுக்காக எடுத்து பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக திறந்துட்டோம். நீங்கள் எப்படி தந்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு சூப்பராக போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.